இப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு இலக்கணம் பார்க்க போகிறோம். பதிந்துங்கிற வார்த்தையை பிரிக்க போகிறோம். முதல்ல மீன் தர மாதிரி ஒரு வார்த்தையை பிரிக்கணும். பதிங்கிறது வந்து ரெஜிஸ்டர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி பொருள் தரதுனால பதிங்கிற வார்த்தை வந்து பகுதி. இந்து வந்து எப்போவுமே இத்துன்னு வரக்கூடியது இந்தா தெரிஞ்சு வந்திருக்கும். இத்து சந்தி இந்தானது விகாரம். ஓகே, அடுத்து இத்து இறந்த கால இடைநிலை. ஸோ நமக்கு நிகழ்கால இடைநிலை வந்து கிறுகின்ற ஆணின்று, இறந்த கால இடைநிலை அதாவது நிகழ்கால இடைநிலை விகுதிகள் கிறுகின்ற ஆணின்று, அதே மாதிரி இறந்த கால இடைநிலை விகுதிகள் இதில் வந்து இத்தும் ஒரு இறந்த கால இடைநிலை விகுதி. ஸோ இத்து வந்து இறந்த கால இடைநிலையை குறிக்குது. இதே மாதிரி இறந்த கால இடைநிலை விகுதிகள் எதிர்கால இடைநிலை விகுதிகள் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஊங்கிறது வந்து வினையச்ச விகுதி. ரெண்டுமே வினையச்ச விகுதிகள். ரெண்டுமே வினையச்ச விகுதிகள். வந்து ஊழ முடிஞ்சுன்னா அது வந்து வினையச்சம். பதிந்துங்கிறது வினையச்சம், ஊழ முடிச்சிருக்கிறதுனால இது வினையச்ச விகுதி. அவ்வளோதான். பதி ப்ளஸ் இத் ஆஃப் இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் பதி பகுதி, இத் சந்தி இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, வினையச்ச விகுதி.